ஓகே, ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அ debounds. ஒரு ஃபங்க்ஷன் வந்து debound ஃபங்க்ஷனாக மாற்றணும். given a function and a time t milliseconds. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் கொடுத்துருக்காங்க t milliseconds. we have to return a debounds version of the function. இந்த ஃபங்க்ஷனுடைய debounds version ரிட்டர்ன் பண்ணணும். debounds ஃபங்க்ஷன் என்னன்னா, அதோட எக்ஸிக்யூஷன் வந்து நீ என்ன டைம் கொடுத்துக்கோ அவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் டிலே ஆகும். அதை கால் பண்ணினா உடனே போய் எக்ஸிக்யூட் ஆகிடாது. இப்போ டி வந்து 50 மில்லி செகண்ட்ஸ் தான், 50 மில்லி செகண்ட்ஸ் டிலே ஆகணும். ஓகேவா? அண்ட் இப்போ 50 மில்லி செகண்ட்ஸ் கூட நடுவில் எப்போ கால் பண்ணாலும் அது கேன்சல் ஆகிடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் வந்து 50 மில்லி செகண்ட்ஸு, நீ அந்த கால் பண்ணிட்ட debounds ஃபங்க்ஷனை கால் பண்ணுற, இப்போ 50 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகக்கூடாது. கரெக்டா? ஸோ அப்போ என்னன்னா, அது நடுவில் கால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நடுவில் எப்பயாவது கால் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 மில்லி செகண்ட்ஸே கால் பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த டைமர் ரீசெட் ஆகிடணும். இப்போ எப்போ எக்ஸ்பயர் ஆகும் டைமர்? 50 மில்லி செகண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகுமா? அப்போ 30 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு நீ கால் பண்ணினா, அப்புறம் திருப்பியும் அந்த டைமர் திருப்பி நீ ரீஸ்டார்ட் பண்ணிடணும். நீ ஆக்சுவல் ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கூடாது, நடுவில் அந்த விண்டோ கூட கால் பண்ணால் திருப்பி இது 80 மில்லி செகண்ட்ஸில் தான் அந்த டைமர் எக்ஸ்பயர் ஆகும். ஓகே, அப்படி வெயிட் பண்ணி டைமர் எக்ஸ்பயர் ஆகும்போது நடுவில் திருப்பி 60 மில்லி செகண்ட் திருப்பி கால் பண்ணிடுற அந்த ஃபங்க்ஷனை. 80 மில்லி செகண்ட் எக்ஸ்பயர் ஆகிருக்கும், ஆனால் திருப்பி கால் பண்ணுற ஃபங்க்ஷனை. அப்போ என்ன ஆகும்? திருப்பி ஒரு 50 மில்லி செகண்ட் புது டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ 110 தான் எக்ஸ்பயர் ஆகும். திருப்பி 100 போயிட்டு திருப்பி கால் பண்ணுற, அப்போ என்ன ஆகும்? எப்போ எக்ஸ்பயர் ஆகும்? 150 தான் எக்ஸ்பயர் ஆகும். ஸோ அந்த 150 தான் அவனுடைய ஆக்சுவல் ஃபங்க்ஷன் கால் ஆகி ஓடும். இந்த debounds வெர்ஷனை தான் நீ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆன்லைன் டைப் ஸ்கிரிப்டுக்கு போயிடுவோம், இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நவ் we have to return a debounds version. இன்புட் என்ன அப்படின்னு பாரு. இன்புட்ன்றது ஒரு debounds அப்படின்னு கூப்பிட்ட அப்படின்னா, you pass a function and a time. Time is a number, correct? It has to again return a function only, correct? Okay, அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைப் டிக்ளேர் பண்ணிடுமா? இதுக்கு இன்புட் என்ன? Input can be any number of arguments, okay, any params. நமக்கு தெரியாது. It can be an array of any. Output, it is not returning anything, can be void. So in the function this also returns a function, right? Now return இது any type and it returns void. இதுதான் debounds version of the function, கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும் நீனு அப்படின்னா, ஃபஸ்ட்டு you need to have a timer. Okay, so timer is equal to set timeout செட் டைம் ஆரம்பிச்சிடுறேன். எப்போ எக்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னா, அந்த டைம் t மில்லி செகண்ட்ஸில் எக்ஸ்பயர் ஆகணும். நீ என்ன பண்ணணும்? எக்ஸ்பயர் ஆனால் தான் உன் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ எக்ஸ்பயர் ஆகிடுச்சி அப்படின்னா, எக்ஸ்பயர் ஆகி முடிஞ்சோன்னா இங்கே வருமா? இந்த இடத்துல உன் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிடு. கரெக்ட், ரைட். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன்னா என்ன ஆகும்? ஒரு ஃபஸ்ட்டு நான் debounds ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை போட்டு போங்க. ஓகே, money transferred. ஓகே, யூஸ்வலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதோ ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அதாவது ப்ராசஸ் பேமெண்ட் வச்சுப்போம். ஏதோ ஒரு ப்ராசஸ் பே பண்ணுறேன், ஏதோ பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, debounds ஃபங்க்ஷனுக்கு இந்த டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். அப்புறம் எனக்கு 5000 கொடுக்குறேன்.
அப்போ இது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுதா? அப்போ இது என்னது? dbounce underscore pay அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். கரெக்டா? இப்போ நான் ஜஸ்ட்டு dbounce underscore pay அப்படின்னு கூப்பிட்டாலே எனக்கு என்ன ஆகும்னா dbounce இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தானே கால் ஆகும். கரெக்ட்? இது கால் என்ன ஆகும்? ஐ எம் ஸ்டார்டிங் அ டைமர். எத்தனை மணி நேரத்துக்கு நீ டீபவுன்ஸ் பண்ணும்போது என்ன கொடுத்தா? 5000. அப்போ 5000 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ இதுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்கல, அந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். கரெக்ட்? ரைட். ஸோ இப்போ ஒரு தடவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் கொடுக்குறேன். ஓகே, இட் இஸ் லைன் நம்பர் 2 எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பெக்டட். இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப்பில் வந்து யூ ஹேவ் டு கிவ் அ ஆரோ மார்க். ஃபங்க்ஷன் டைப் போடும்போது கோலன் போடக்கூடாது, மிஸ்டேக். ஃபங்க்ஷன் போடும்போது தான் இது வரணும். அடுத்தது டாட், ஒரு டாட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே 3 டாட் இருக்கா? ஓகே, dbounce dot play is declared here. எங்கே இருக்கு dbounce dot play underscore pay 14? ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். 5 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அது பாசிபிள் உடனே கால் ஆகல, பார்த்தியா? ஓகே, இங்கே ஒரு கன்சோல் 5 செகண்ட்ஸ் போல 2 செகண்ட்ஸ் போடுப்போம். dbounce ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா செட் டைம் தானே. ஸோ இது உடனே வந்துடும். இப்போ நான் பாலான்னு போடுறேன் அப்படின்னா பாலான்றது டக்குன்னு வந்துடணும். அப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் பேமெண்ட் வரும். ஓகே, இப்போ என்னுடைய விஷயம் என்னன்னா, நான் எப்போ கால் பண்ணாலும், இப்போ நான் சப்போஸ் திருப்பி கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, திருப்பி கால் பண்ணனாவும் அந்த டைமர் புதுசாக செட் ஆகிட்டே இருக்குமா? அப்போ எனக்கு ப்ரீவியஸ் டைமரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, அதை கிளியர் பண்ணணும்ல. ஸோ நான் என்ன பண்ணலான்னா, ஐ எம் ஜஸ்ட் கிளியர். ஸோ ப்ரீவியஸ் டைமரை கிளியர் பண்ணிடுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த டைமர்ன்றது என்ன இருக்கும்? செட் ஆகிருக்காது. அப்போ நல்லு தானே, அன்டிஃபைண்டாக இருக்கும்ல. அன்டிஃபைண்டாக இருந்தாலும் நீ கிளியர் டைம் அவுட் பண்ணலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. நீ செக்லாம் பண்ண தேவையில்லை, யூ கேன் கிளியர் டைம் அவுட். ஸோ கிளியர் டைம் அவுட் பண்ணிட்டு திருப்பி நீ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஸோ திஸ் ஆல்சோ வில் ஒர்க். இதில் என்னன்னா, உனக்கு இந்த டிஸ்பிளே ப்ராசஸ் பேமெண்ட் ஒரு வாட்டி தான் வரணும். நீ 2 தடவை கால் பண்ணியிருக்க. ஃபஸ்ட் வாட்டி கால் பண்ணும்போது டைமரை ஸ்டார்ட் பண்ணி விட்ட, அடுத்த தடவை கேன்சல் ஆகிடும். ஒரு தடவை தான் கால் ஆகிருக்கும். இப்போ புரியுதா? dbounce நீ ரிப்பீட்டடாக கால் பண்ணாலும் ஒரு தடவை தான் கால் ஆகிருக்கும். இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இங்கே பார் செட் டைம் அவுட் பண்ணுறேன். dbounce underscore pay, இங்கே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இங்கே வந்து 3000 போடுறேன். அப்போ என்னன்னா, அடுத்த வாட்டி கால் பண்ணுறது 3 செகண்ட் கழிச்சு கால் பண்ணுறேன். ஆனால் நான் dbounceக்கு 2 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 செகண்ட் கழிச்சு எப்போ கால் பண்ணாலும் திருப்பி கால் ஆகணும். புரியுதா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகும்? இங்கே கால் பண்ணுறியா, கால் பண்ணோன்னு என்ன ஆகும்? 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுமா? 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இது கால் ஆகிடுமா? இது எப்போ கால் ஆகும்? 3 செகண்ட்ஸ் கழிச்சு தான் கால் ஆகும். அப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு கால் முடிஞ்சிருச்சு. அப்போ 2 வாட்டி கால் நடக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாலா 2 செகண்ட்ஸ் கழிச்சு ஒன்று, 3 செகண்ட்ஸ் கழிச்சு ஒன்று. ஸோ இதுதான் dbounce.
அந்த விண்டோக்குள்ளார அந்த 2 செகண்ட்ஸ்க்குள்ளார நீ கால் பண்ணாதான் ஒன்றும் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன், ரைட்? ஸோ இந்த பார்ட் ஆஃப் த கோட் இருக்குல்ல, டீபவுன்ஸ், இதை மட்டும் காப்பி பண்ணி நம்ம இந்த இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைமர் கரெக்டாக. இப்போ சப்மிட் கொடுப்போம். லெட்ஸ் செக் இஃப் ஆல் த டெஸ்ட் கேஸ் இஸ் பாஸ்ட். ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ்ட்.